வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 100க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சக திணைக்களம் தெரிவிப்பு. ஈஸ்டர் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்த போதிலும் அந்த வாக்குறுதிகள் என்னவாயின என்று நளின் பண்டார கேள்வி. பிள்ளையான் பழைய வழக்கில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்க முயற்சிக்கப்படுவது அரசியல் பழிவாங்கல் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்து குற்றச்சாட்டு. புதிய கம்பன்புல மற்றும் பிள்ளையானின் நடவடிக்கைகள் நாட்டில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச தரத்திற்கான கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு வரும் அதே நேரம் இலங்கை கிரிக்கெட் அணியில் தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லீம் இளைஞர்கள் அனைவரும் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், சமீபத்தில் யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்த முன்னணி கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூரிய சமீபத்தில் என்னை சந்தித்தார். அவர் என்னிடம், ஜனாதிபதியாக நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு, யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கட்டி அங்கு சர்வதேச போட்டிகளை நடத்த வேண்டும் என்று பதிலளித்தேன் என்றார். அடுத்த 10 ஆண்டுகளில் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியில் சிங்களம், தமிழ் மற்றும் முஸ்லீம் இளைஞர்கள் இடம்பெற வேண்டும். நமது நாடு ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியது அவசியம். கல்வி, விளையாட்டு, கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் திறமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கினார். நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பின் பின்னணியில் 100க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சக திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த வாக்குச்சீட்டுகளை அஞ்சல் மூலம் அனுப்புவதற்கான அச்சக பணிகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று அரசு அச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார். இந்த வாக்குச்சீட்டுகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 17 மில்லியன் வாக்காளர்களுக்கும் 64 லட்சம் வீடுகளுக்கும் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் சுமார் 71,000 வேட்பாளர்கள் இந்த நேரத்தில் போட்டியிட உள்ளதாகவும் தேர்தல்கள் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அஞ்சல் மூல வாக்கெடுப்புக்கான தேதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMEL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி புதிய திகதிகள் மே 23, 25, 28 மற்றும் 29 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மே 22 மற்றும் 23 என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களுக்கான தீர்ப்பு காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட ஸ்ரீ தலதா வழிபாடு என்ற விழா இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு ஆரம்பமாவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று இந்த விழாவின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்க உள்ளதோடு மேலும் பல்வேறு வெளிநாட்டு ராஜதந்திரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் அதே நேரம் அவர்களுக்கு கொழும்பிலிருந்து சிறப்பு ரயில் சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து மற்றும் அஸ்கரிய மகாநாயக்க தேரர்கள் மற்றும் தியவடன நிலைமை அவர்களின் வழிகாட்டுதலுடன் கண்டி தலதா மாளிகையில் நடைபெறும் இந்த விழா ஏப்ரல் 27ஆம் தேதி வரை 10 நாட்கள் தொடர்ந்து இடம்பெற உள்ளது. வழிபாட்டு தொடக்க நாளான இன்று பிற்பகல் 3 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை புனித தலதா தாது வழிபட முடியும். ஏப்ரல் 19 முதல் தினசரி பிற்பகல் 12 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை பக்தர்களுக்கு வழிபாட்டு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதே நேரம் இந்த ஆண்டுக்கான ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்காக 3 நுழைவாயில்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்த போதிலும் அது இடம்பெற்று 6வது ஆண்டு நிறைவடைய உள்ள நிலையில் அவர் அளித்த வாக்குறுதிகள் என்ன ஆயின என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கேள்வி எழுப்பினார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர் மேலும் கூறுகையில், உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் நேரடியாக கிராமங்களுக்கு செல்வதில்லை. மாறாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தான் நேரில் பிரச்சாரம் செய்ய வருகிறார். ஆனால் நாங்கள் வேறுபட்ட முறையில் செயல்படுகின்றோம். அதாவது மக்களுடன் இருப்பவர்களை வேட்பாளராக நியமித்து அவர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு பிரச்சாரம் செய்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் எமது ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற போதிலும் பாதிக்கப்பட்டோருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எப்போதும் வலியுறுத்தி வந்தோம். அதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்சவும் அதை அடிப்படையாக கொண்டு ஆட்சி அமைத்தது போல் அனுரகுமார திசாநாயக்கவும் அதே பாதையை தொடர்ந்து பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக நாம் நினைத்தோம். ஆனால் அதில் உண்மையில்லை. வெறும் பேச்சுக்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்க முடியாது. நடவடிக்கைகள் மூலமே அது சாத்தியமாகும். எனவும் சில தினங்களில் உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் 6வது ஆண்டு நினைவு நாள் வரும். ஜனாதிபதி கூறிய வாக்குறுதிகள் எங்கே? அவை நடைமுறைக்கு வருமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
அத்துடன் ஜேவிபி ஒரு சிறிய கட்சியாக இருந்த போதிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாட்டில் குழப்பம் மற்றும் வரலாற்று நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்றும் அவர் தெரிவித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் நடைபெற்று இன்னமும் சில நாட்களில் 6 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் அரசாங்கம் இதுவரை வழங்கிய வாக்குறுதிகள் ஒன்றும் நிறைவேறவில்லை என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் பேசிய அவர் அரசாங்கம் தற்போதெல்லாம் தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியை உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். வாக்குறுதிகள் வழங்கப்பட்டும் விசாரணைகள் முன்னேறவில்லை. உண்மையான குற்றவாளிகளை இனம் காண முடியாமல் அரசாங்கம் தோல்வியடைந்ததாகவும் அவர் விமர்சித்திருந்தார். மேலும் யுத்த முடிவிற்கு பங்களித்த பிள்ளையான் மீது பழைய வழக்கை அடிப்படையாக கொண்டு சைகை செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு முன் ஆஜர் செய்யாமல் தடுத்து வைக்க முயற்சிக்கப்படுவதாகவும் இது அரசியல் பழிவாங்கலின் ஒரு பகுதி என்றும் தெரிவித்தார். அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தல் தோல்வியினை உணர்ந்து கவனத்தை மாற்றி இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றன என்றும் தற்போதைய செயற்பாடுகள் அரசின் தவறான பாதையை பிரதிபலிக்கின்றன என்றும் அவர் கூறியிருந்தார். பிள்ளையான் எனப்படும் சிவனேச சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில கலக்கம் அடைந்ததற்கான காரணம் என்ன என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார். காலியில் நடைபெற்றிருந்த தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பல குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் அரசியல் காரணங்கள் உள்ளன. உதய கம்பன்பிலவின் சிங்கள பௌத்தவாதம் இன்று எங்கே என்று கேள்வி எழுப்பினார். அவர் மேலும் கூறுகையில் தோல்வியடைந்த அரசியல் அமைப்பை மீள் நோக்காமல் மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தினர். ஊழல் மற்றும் மோசடிகளை எதிர்த்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் மக்கள் நிராகரித்த பலர் தற்போது ஒன்றிணைந்து அந்த பயணத்திற்கு தடையாக செயல்படுகின்றார்கள். ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களில் நாங்கள் உறுதியான அபிவிருத்திக்கான அடித்தளத்தை அமைத்துள்ளோம். ஆனால் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் அரசாங்கம் தோல்வியடைந்தது என்று தெரிவிக்கின்றார்கள். பிள்ளையான் தற்போது 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்த பல்கலைக்கழக உபவேந்தர் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை சந்திக்க ரணில் விக்ரமசிங்க அனுமதி கேட்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதால் அவருக்கு பிற்போக்கான அனுமதி வழங்கப்படவில்லை. அதேபோல் உதய கமன்பிலவும் பிள்ளையானை சந்திக்க விரும்பி சட்டத்தரணியாக முன்னிலையாகின்றேன் என்று கூறி சந்தித்துள்ளார். ஆனால் அவர் எந்த வழக்கிலும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்பதை மக்கள் நன்கு தெரியும். இந்த நிலையில் தனது அரசியல் வாழ்க்கையை சிங்கள பௌத்தவாதம் மற்றும் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டுதான் முன்னெடுத்த கமன்பில என்று பிள்ளையார் மீது புகழ் கூறும் நிலைக்கு வந்துவிட்டார். இது அவரின் அரசியல் தோல்வியை பிரதிபலிக்கின்றது. கடந்த கால குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாலும் அரசியல் விடயங்கள் ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் டில்வின் சில்வா கூறினார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் கெபின் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விமான உணவு பரிமாற்றத்தின் மறு விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலைநிறுத்தம் நடைபெற்று வருவதாக கெபின் பணியாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சிக்கலை தீர்க்க ஸ்ரீலங்கன் நிர்வாகத்திற்கு பலமுறை அறிவிக்கப்பட்டிருந்தும் தேவையான பதில்கள் வழங்கப்படவில்லை என்றும் தொழிற்சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதன் விளைவாக ஏப்ரல் மாதம் தொடக்கம் வேலை நேர நெறிமுறைகளை பின்பற்றி மட்டுமே பணிபுரியும் வகையில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். அதன்படி பணியாளர்கள் தங்கள் நேர அட்டவணையின்படி மட்டும் வேலை செய்து குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் பணியாளர்கள் மையத்திலிருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிப்பார்கள். இருப்பினும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் அவசர நிலை நடவடிக்கைகள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சங்கம் உறுதியளித்துள்ளது. பிவித்திருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை நடவடிக்கைகள் நாட்டில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். இவர்கள் இருவரின் செயற்பாடுகள் பின்னே ஒரு முக்கியமான சதித்திட்டம் இருப்பதாக நாங்கள் நம்புகின்றோம் எனவும் இது கவலைக்கிடமான விடயம் என்றும் கூறினார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறுகையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிள்ளையானின் சட்டத்தரணியாக தற்போது உதய கமன்பில செயல்படுகிறார். பிள்ளையானை நேரடியாக சந்தித்தது தொடர்பான தகவல்களும் ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. உதய கமன்பில கடந்த காலங்களில் இனவாத கொள்கையுடன் செயல்பட்டவராக அறியப்படுகிறார். அவர் தற்போது பிள்ளையானுடன் இணைந்து செயல்படுவது ஒரு தீவிர சதித்திட்டத்தின் ஆரம்பமாக காணப்படுகிறது. இவர்கள் இருவருக்கும் இடையிலான கூட்டணி எதிர்காலத்தில் நாட்டுக்கு பெரிய அபாயங்களை உருவாக்கக்கூடும் என்று நாங்கள் அஞ்சுகின்றோம். மேலும் இவர்களின் தொடர்பு மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பான பல தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும். மக்கள் இப்போது இவர்களுடைய செயல்பாடுகளை கவனித்து வருகின்றனர். தற்போதைய கைது நடவடிக்கைகள் அரசியல் நோக்கத்தால் அல்ல, இவர்களது கடந்த கால ஊழல்கள், கொலை குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டவையாகும். இவர்கள் நாடாளுமன்றத்தில் வாக்குறுதிகளை கொடுத்தும் அதனை நிறைவேற்றாத நிலையில் தற்போது அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வெளிவந்துவிட்டன. இதனை அரசியல் பழிவாங்கலாக சித்தரிக்க முயல்வது நியாயமல்ல. இது ஒரு சட்டத்தின் நடைமுறையாகும். மேலும் இது தொடர்பான மேலும் பல தகவல்கள் பொதுமக்கள் முன் விரைவில் வரலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.